அணுகுமுறை ஒரு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும் சிறிய விஷயம். நம்மால் காற்றின் திசையை மாற்ற முடியாது, ஆனால் நமது இலக்கை எப்பொழுதும் அடையும் வகையில் நமது பாய்மரங்களை நாம் சரி செய்ய முடியும். எல்லோருமே உங்களுக்கு எதிராக நடப்பதாக தோன்றும்போது விமானம் காற்றுக்கு எதிராக புறப்படும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அதனுடன் அல்ல. உங்களுக்கு ஏதாவது பிடிக்கவில்லை என்றால் அதை மாற்றவும். உங்களால் அதை மாற்ற முடியாவிட்டால் உங்கள் அணுகுமுறையை மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களுக்கு என்ன நடக்கிறது என்பதை உங்களால் கட்டுப்படுத்த முடியாது, ஆனால் உங்களுக்கு என்ன நடக்கிறது என்பதை பற்றி உங்கள் அணுகுமுறையை நீங்கள் கட்டுப்படுத்தலாம். வாழ்க்கையில் மிகச்சிறந்த நாள் நமது அணுகுமுறைகளுக்கு நாம் முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்கிறோம். அந்த நாள்தான் நாம் உண்மையாக வளர்கிறோம். சரியான மனப்பான்மை கொண்ட நபரை அவர்களின் இலக்கை அடைவதை எதுவும் தடுக்க முடியாது. தவறான மனப்பான்மை கொண்ட நபருக்கு பூமியில் எதுவும் உதவ முடியாது. எதிர்மறை சிந்தனையை விட நேர்மறை சிந்தனை எல்லாவற்றையும் சிறப்பாக செய்ய அனுமதிக்கும். உங்களால் கட்டுப்படுத்த முடியாததை பற்றி கவலைப்பட வேண்டாம். நாம் கட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்களில் நமது கவனமும் ஆற்றலும் இருக்க வேண்டும். மனப்பான்மை, முயற்சி, கவனம் இவைகளைத்தான் நாம் கட்டுப்படுத்த முடியும். 2 விஷயங்கள் உங்களை வரையறுக்கின்றன. உங்களிடம் எதுவும் இல்லாதபோது உங்களின் பொறுமை மற்றும் உங்களிடம் எல்லாம் இருக்கும்போது உங்கள் அணுகுமுறை. மனப்பான்மையே எல்லாமே. எனவே நல்லதை தேர்ந்தெடுங்கள். நன்றியுணரும் மனப்பான்மையை வளர்த்து கொள்ளுங்கள். மேலும் உங்களுக்கு நடக்கும் எல்லாவற்றிற்கும் நன்றி சொல்லுங்கள். ஒவ்வொரு அடியும் உங்கள் தற்போதைய சூழ்நிலையை விட பெரிய மற்றும் சிறந்த ஒன்றை அடைவதற்கான ஒரு படி என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்களின் மனப்பான்மை உங்களின் தகுதி அல்ல, உங்கள் உயரத்தை தீர்மானிக்கும். பலவீனம் என்று நீங்கள் நினைக்கும் ஒன்றை நோக்கி நீங்கள் என்னை தள்ளினால் அந்த பலவீனத்தை நான் பலமாக மாற்றுவேன் என்பது எனது அணுகுமுறை. நேர்மறையாக இருப்பதை தேர்ந்தெடுப்பது மற்றும் நன்றியுள்ள மனப்பான்மையை கொண்டிருப்பது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படி வாழப் போகிறீர்கள் என்பதை தீர்மானிக்கப் போகிறது. ஒவ்வொரு நாளும் நன்றியுணர்வுடன் வாழுங்கள். நன்றி, வணக்கம்.